த்ரிஷாவோட தோளில் போட்டு தான் இவ்வளோ நாள் தான் உன் புருஷனோட இருந்துட்டியே என்னோட இரேன்னு இவர் கேட்டதா தானே தகவல். வெளியே வரேன்னா இன்றைக்கி ஏன் கொடுக்குறீங்க, அன்றைக்கே எவ்வளோ கொடுத்துருவோம். இன்றைக்கி என்ன சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கூட வந்துச்சு. எனக்கு உங்களை பார்த்தாலே யாரையும் பிடிக்காது மாதிரி சொல்லி எரிச்சலாக இருக்குது, இரிட்டேட்டாக இருக்குது. ஏன்னா திறமையாக உள்ளவன் 1000 பேர் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டேலண்ட் வச்சுருக்கான், அவன் பிளாட்ஃபார்ம் அமையலை. இவ்வளோ பக்கம் பக்கமாக கதை எழுதி வச்சுருக்காமா, நல்லா அவரு கேட்குறதுக்கு. ஆனால் திவாகர் ஏற்கனவே ஜாதியை பற்றி பேசி லாக்காயிருக்காரு, பெண்களை பற்றி பேசி லாக்காயிருக்காரு, நிறைய அவர் வாய் விட்டது. நமக்கு ஒரு ஃபேம் இருக்குமா, விஜய் சேதுபதிக்கு எனக்கு தான் காம்படிஷன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் RS தமிழ்வேந்தன் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ எலெக்ஷன் டைம்ல அரசியலை விட பரபரப்பா போற ஒரு விஷயம் வந்து திவாகர் அந்த குக் வித் கோமாளில செட்ல நடந்த விஷயம் தான் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அது சம்பந்தமா திவாகர் திரும்பியும் ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து அது வந்து கேமரா ஓடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக ப்ரோவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. பெரிய சேனல் அவங்க தான். அவங்களும் ஒரு பெரிய சேனல் இண்டஸ்ட்ரியில். அவங்க ஒரு தனக்கு ஒரு ஜென்யூனாட்டி மெயின்டைன் பண்ணுற சேனல் தான். பார்ட்டியெல்லாம் சார்ந்து இயங்க மாட்டாங்க. அவங்க பாட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் சேனல். அதில் பேட்டிக்கு சம்மதிச்சு தான் வந்திருக்காரு. ஒரு அமௌண்ட்டு பேசியிருக்காங்க பேட்டிக்கு. தொண்டைக்கிழியே நெஞ்சு வெடிக்க பேசினா நமக்கு 1000 2000 தாண்டது இல்லை. அவனுக்கெல்லாம் 7000 10,000 50,000 பேசினா அப்புறம் அப்படி தான் பண்ணுவான், கேமரா உடைக்க தான் வருவான். யாரை நம்ம முன்னிறுத்துறோம், யாரை நம்ம டெவலப் பண்ணி விட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். குப்பையே குப்பைன்னு பாருங்க, எப்படி பாருங்க, குப்பையே குப்பை, நாற்றத்தை நாத்தம், பூனா வாசிக்கும், அப்படி தானே சொல்லணும். நம்ம குப்பையை கொண்டாந்து குளிப்பாட்டி அதை அழகாக்கணும்னு நினச்சா எப்படி முடியும்? அவரோட ஒரிஜினாலிட்டி அது தானே காமிக்கிறாங்க. மற்ற யாராவது அந்த மாதிரி செஞ்சுருவோமா? கேமரா ஆஃப் பண்ணுப்பா, கிளம்புறேன், அவ்வளோதான் செய்யலாம். அதுக்கு மேலே நீ என்னோட வீடியோ கொண்டு போட முடியாது. நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னோட இந்த கேள்வியெல்லாம் எனக்கு செட் ஆகலை, டெலீட் பண்ணு, கார்டை கொடு, இல்லாட்டி போலீஸ் கூப்பிட்றேன். 100 போலீஸ் கூப்பிட்டுருக்கலாமே. இந்த கேமரா என்ன ஒரு எக்யூப்மெண்ட்ஸு என்ன லட்சத்துக்கு வாங்கி வச்சுருக்கோம், இது தள்ளிவிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள்? நம்ம ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். பொட்டுன்னு போய்டும். செல்ஃபோன் கிடையாது 10 வாட்டி கீழே போட்டு எடுக்கிறதுக்கு. ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா கொலகொலன்னு ஆகிடாது, உனக்காக அது. அதை போய் தட்டக்கூடாதுல்ல. ஒன்று. அடுத்தது, அங்கே யாரும் அவர் அடிக்கலை. அந்த வீடியோவை பார்த்த வரைக்கும் யாரும் அடிக்கலை. இவர் தான் ரொம்ப அக்ரெசிவாக தன்னை மாற்றுறாரு அந்த இடத்துல. நான் ஆரம்பத்தில் பிளான் பண்ணி எடுத்தாங்களோ நினச்சேம்மா. ஒரு செட்டு போலருக்கு எல்லாம் சேர்ந்து இந்த என்னது இந்த ப்ராங்க் பண்ணுறோங்கிற மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. நிறைய நடந்திருக்கு. சும்மா ஹார்ட்டாக பேசுங்கிறது, இந்த வர்ற இந்த மாதிரி பொண்ணுங்களே வந்து சார் கான்ட்ரவர்சியாக பேசுங்க சார். கான்ட்ரவர்சியாக பேசுனா யாருமா பாப்பா? என்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை நீ வாங்கி மக்களுக்கு தெரியப்படுத்து. அதுக்கு தான் வர்ற. வாய்ஜாலத்தை காமிக்கிறது இங்கே நீ வரல. வாய்ஜாலத்தை காமிட்டு தனியாக நின்று பேசிக்க வேண்டியதான். ஓகே தானே? கெஸ்ட்டு கூப்பிட்றேன்னா கெஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறது தான் இங்கே முக்கியம். நான் இல்லைம்மா அந்த கேள்வி போடாதம்மா, நீ கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னா அது வந்து தவறாயிடும். சிலது பாலிசி, எனக்கு சில பாலிசி இருக்கும். அந்த பாலிசிக்கு முரண்பாடாக நீங்கள் ஒரு கேள்வி எடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அது தப்பாயிடும்ல. எனக்கு சில கொள்கை தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள நீ டேமேஜ் பண்ணிவிட்டு கொண்டு வீடியோ போட்டால் அது எது உங்கள் சேனல் வீடியோ ஓடுறதுக்காக நான் பலியாக முடியாது. நானும் 4 பேர் என்னை பார்க்குறாங்க கை தட்டுறாங்கிறது நானும் பேச முடியாது. ஒரு வரையறை வேணும். இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா வெல் எஜுகேட்டட் இருக்கும். ஊடகத்திலே சுற்றுறவங்களுக்கும் இது இருக்கும். நான் வழக்கறிஞராக இருக்கேன், எது பேசுனா பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணிட முடியும் அதிகபட்சங்கிறது எனக்கு தெரியும். நான் எஜுகேட்டட், நான் ரைட், இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பேச முடியாது, உங்கள் சௌரியத்தை பார்த்து போட்டு அப்படின்றோம். கமெண்ட் பாக்ஸில் என்ன நேசிக்கிறவங்களே சார் அதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க பாருங்க, அப்படிலாம் பேச முடியாது. நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகணும், தப்பாகிடக்கூடாது. இன்னொரு 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் நம்ம பேசுறது தப்பாக இருக்கக்கூடாது. 10 வருஷம் கழித்து பேசணும், பரவாயில்ல அப்பயே பேசியிருக்காண்டான்னு நினைப்பு வரணும். பட் இவங்கெல்லாம் யாருமா? சீசன் பறவைகள்மா, மழைக்கு முடி வர்ற ஈசல்கள் மாரி 5 நிமிஷம் தான் உஸ்ஸுன்னு கேட்கும். இவங்கெல்லாம் ஈகிள் கிடையாது. ஈகிளோட உயரம் வேறு, இவங்கெல்லாம் சாதாரண உள்ளூர் காக்கா அப்படி சொல்லுங்கள். ஈகிளோட கம்பேர் பண்ணாதீங்க. இவங்களை போட்டு போய் நீங்கள் வச்சு உட்காந்து இந்த மாதிரி ஏசியெல்லாம் போட்டு இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் அது மாதிரி கேள்வி கேட்டு நீங்கள் தான் ஹீரோ, அடுத்த கதாநாயகன் நீங்கன்னு சொல்லக்கூட அந்த மித்தை உடைச்சிருக்க வேண்டாமா? நீங்கள் அவரை என்கரேஜ் தானே பண்ணீங்கம்மா. ஏம்மா ஒரு சேனலுக்கு 8000 7000 வாங்கிட்டு பேசுகிறாங்க, 10,000 கூட கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லோரும் தான் வர்றாங்க, எல்லோரும் தான் சொல்கிறீங்க உண்மையில். அது என்னகிட்ட போய் சொல்ல முடியுமா? ஸ்கேன் பண்ணி வாங்கிடுவோம் உண்மையை. அப்போ நீங்கள் எப்படி கெஸ்ட்டை நீங்கள் எப்படி ஃபைப்ரிகேட் பண்ணுறீங்க? திடீர்னு அவங்க பேசுனா அவங்க சேனல் 5 லட்சம் வியூஸ் போகுது, 10 லட்சம் வியூஸ் போகுது. நாங்கள் பேசுனா 20,000 30,000 தான் போகும், அதுக்கு மேலே போகாது. பட் நாங்கள் ரெகுலராக கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பட் எங்களை விட நீங்கள் அவங்கள பல மடங்கு மரியாதை கொடுக்குறீங்கல்ல, அது எப்படி வந்துச்சு? அது அந்த விஷயம் எப்படி வந்துச்சு? எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கம்மா, அது ஒரு 1500 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, இவ்வளோதான். அது உண்மையே தானே. அதுக்கு மேலே இதில் ஒன்றும் அதுக்கு மேலே தேவையில்லை. அது ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் தொண்டை தண்ணி போனது, ஏதோ கொடுத்தீங்க போனீங்க போயிட்டுருங்க, கொண்டை போட்டு வீடியோ ஓட விடுங்க, அவ்வளோதான் விஷயம், சப்ஜெக்ட் அவ்வளோதான். பட் இவங்க அப்படி கிடையாது. இப்போ
ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுங்கிறது வந்துமா அவ்வளோ கஷ்டமான வேலை. இன்னைக்கு காசுலாம் கிடையாது. அல்காரிதெல்லாம் மாறி மாறி விழுது. ஒரு வாரம் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு வாரம் ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாருக்கும் சம்பளம் போடணும். அல்காரிதம் மட்டும் உனக்கு சம்பளம் இல்லைன்னு சொன்னால் ஒத்துப்பியா? யூடியூப் காசு கொடுக்கல, உனக்கு சம்பளம் இல்லை, இந்த கேமராமேனுக்கு சம்பளம் இல்லை, அல்காரிதம் மாறட்டும் தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணுவியா? என் சித்தாந்தத்துக்கு பசிக்காது, என் வயிற்றுக்கு பசிக்கும்ல, சம்பளம் கொடுத்தாலும். இவர் அடிச்சாந்து வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் போங்க. இவர் அப்படியே இப்படியே பாஸ் பண்ணி வைங்க. இதில் நிஷான்னு ஒரு கேரக்டர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அவங்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட புகழுமா, எல்லாம் புகழ்னு அதை ஒருத்தர் இருக்கான் அதில் பிரச்சனைக்கு. புகழ், மாக்காப்பா, என்ன பேர் எல்லாம் பேர் ஆள் டிசைனாக இருக்குன்னா கானா வினோத். அந்த அதில் வந்து அந்த நிஷா வந்து அவங்க ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ என்ன கேமரா ஆன் பண்ணால் அழுவுறது ஒரு பேஷனாக போச்சு. புகழேன்னு அழுவுறது, அதை ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆக்குறது. அழுவ வரத்தான் செய்யும், எமோஷனலாக அழத்தான் வர செய்யும். நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய விருது, ஒரு ஞானப்பட விருது மாரி ஏதாவது எனக்கு ஒரு விருது ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அழ கூட வரலாம். அழ எதுக்கு வருது? தகுதியை மீறி கிடைச்சது விட்டு அழ வருது. இது விருதெல்லாம் எனக்கு தகுதி தாண்டா போட அப்படின்னா எப்படி எனக்கு அழ வரும்? இதெல்லாம் ஒரு விருதுன்னு எனக்கு கொடுக்குறியா நீ? நான் எவ்வளோ பெரிய விருது வாங்க வேண்டியவன், இந்த விருது கொடுக்குற, இது என்ன சீல்டு இது? நாச்சி இப்போ பாத்திர கடைன்னா அழ வருமா? அழ வராது. இவங்கெல்லாம் தகுதியே இல்லாதவங்க விருது வாங்குறாங்க, அழுகுறாங்க. அம்மா இப்போ வெற்றிமாறன் கொடுத்தாங்கம்மா தேசிய விருது, சும்மா அப்படி கேஷுவலான ஒரு நட, நல்ல சட்டை கூட போடல ஒரு, சும்மா அப்படி போனாரு, விருது வாங்கினாரு, ஏதாவது பேசுனாரு, அதான் காலமுறை பேசுகிறமெண்ட்டு இறங்கி போயிட்டாரு. பார்த்திபனை கூட்டாங்க விருது. போன வாட்டி உங்க விகடன் விருதில் நான் இருந்தேன், உங்கள் ஓனர் கொடுத்த கிளி என்கிட்ட இருக்குது, நான் செத்த பிறகு உயிரோடு இருக்கும். இந்த வாட்டி என் விகடன் விருதில் என் பேர் இல்லை, ஆனால் என்னோடய ஒத்த செருப்பு படம் ஆஸ்காரில் இருக்குது. இந்த விருதே நான் விகடன் விருதாக நினச்சிக்கிறேன், இனிமேல் விருது விகடனில் நான் வாங்க விரும்பவில்லைன்ட்டு போயிட்டார். சொன்னாரா இல்லையா? அதுதான் அந்த சுப்பீரியர் பவரில் உள்ளது. இவங்கெல்லாம் அப்படி கிடையாதுமா. இவங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த ஒரு சீல்டு கொடுத்தினா போதும், சீல்டு கொடுத்தினா வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அழுங்களேன், நல்லா போகும்னா அழுதுவாங்க. நான் என் பிள்ளையெல்லாம் விட்டு வந்திருக்கேன் வீட்டில். பிள்ளை என்ன பண்ணுறேன்? பிள்ளை காலேஜ் போகிறேன், காலேஜ் போகிற பிள்ளை வீட்டில் விட்டு வர முடியும், கையில் தூக்கிட்டு வர முடியும்? இடுப்பு தூக்கிட்டு வருவியா? பாவம் என் பிள்ளை, அவனால் பேசக்கூட முடியாது, பிறந்து 10 நாள் தான், அப்படி பேசுவான். ஏம்மா நீயே பச்சை உடம்புக்காரி, நீ எதுக்கு மேடைக்கு வந்த, வீட்டில் இருக்க வேண்டியதானே? இல்லை இதுதானே எதார்த்தம். இவங்க எல்லாமே ஒரு ட்ராமா குரூப்புமா. இவங்க எல்லாமே வந்து சொப்பன சுந்தரி டீம் மாரி கரகாட்ட குரூப்பு. இந்த அம்பாசிடர் கார் வச்சிருக்க கரகாட்ட குரூப் நம்பதே, இது அம்பாசிடர் காராட பாருல கவுண்டர் பண்ணி. சார் இப்போ டிராமா பண்றது நிஷா கூட சேர்ந்து தான் டிராமா பண்றாங்க. எல்லாருமே பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த விஷயத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த விஷயத்துல அதே தான் பண்ணுவாங்க. நிஷாவோட தோல்ல போட்டு தான் இவ்வளவு நாள் தான் உன் புருஷனோட இருந்துட்டியே, என்னோட இறைன்னு இவர் கேட்டதா தானே தகவல். அதுக்கு வருத்தப்பட வேண்டியது புருஷன். நிஷாவோட குடும்பம் எடுத்திருக்கான்ல, அவள வருத்தப்படணும், நீயா வருத்தப்படுற? அதை அப்படியே ட்ரிகர் பண்ணி அந்த வீடியோவை ப்ளே பண்ண காட்டுறாங்க. அவங்க ப்ளே பண்ண வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? நிஷா வந்து திவாகருக்கு எதிராக வீடியோ போட்டிருக்காங்க. அதுதான் சார், அவங்க வந்து வருத்தப்பட்டு வீடியோ போட்டாலும் வெளியில விட்டுருக்கணும் இல்லையா? ஒரு தனிப்பட்ட சேனலுக்கு கொடுத்துருக்காங்களே தாண்டி, இப்போ ரீசெண்டா போலீஸ் ஸ்டேஷன் கூட மாக்கப்பா புகழ்லாம் வந்திருந்தாங்க. அப்ப கூட அவங்க கூட வந்து என்னதான் அவர் அப்படி பண்ணாரு அப்படின்ற மாதிரி எதுவுமே நிஷா சொல்லல. ஒரு தனிப்பட்ட சேனலுக்கு தான் அவங்க அந்த வீடியோ கொடுத்துருக்காங்க. எதனால இப்படி பண்ணிருக்காங்கன்னு? அதாவதுமா, ஊடகங்கிறது முதல்ல யார் உண்மையாக வாங்குறோங்கிறது தான் இங்கே கேமு. எனக்கு ஒரு தகவல் கிடைச்சா எல்லாம் வாங்க, இந்த நீனும் போட்டுன்னு கொடுப்பேனா? முதல்ல என் சேனலில் போட்டுப்பேன், இல்லை ஒன்று பிறகு அடுத்தவங்க சேனலில் கொடுப்பேன், காசு கூட விற்பேன். உனக்கு என்ன இருக்குது? நாளில் கஷ்டப்பட்டு வீடியோ வாங்கியிருக்கேன், வீடியோ வேணுமா ஒரு 50,000 ஜிபே பண்ணு தரேன், வீடியோ எடுத்து விட போட்டுவோம், அப்படி செய்யலாம். அதுதானே தொழில், அதுதானேம்மா ஊடகங்கிறது. அதுதானே நம்ம முதல்ல இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு, அதை எப்படி எக்ஸ்க்ளூசிவாக உடனடியாக ட்ரிக்கரில் போட்டு பிரேக்கிங் டட்டு மியூசிக் போட்டு எப்படி போடுறாங்க, அப்போதான் நியூஸ் ஓடும். நீ இறந்து மடிந்து புதைந்த செய்தியை கொண்டு வா, எங்கே சென்றாய்? கறி விருந்துக்கு சென்றேன்னு வடிவேல் வெளுப்பாரில் இப்போ புலிகேசியில் இறந்து மனித புடி செய்தியை கொண்டு வர்றேன்னு. அதெல்லாம் அப்படி தனிப்பட்ட சேனல் கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம். மொத்தத்தில் இவங்க எல்லாருமே ஒரு கல்ச்சுரல் டிஃபால்ட்டுமா. இவங்க எல்லாருமே முதல்ல அதை தெரிஞ்சுங்க. முதல்ல இவங்க எல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க. எல்லாம் மும்தாஜ் மாரி ரிட்டையர் ஆனது பிறகு நான் அப்போ கவர்ச்சியாக நடித்தேன், என் வீடியோலாம் ப்ரொமோட் பண்ணேன்னு வச்சுருக்காங்களே, பார்க்கத்தானே செய்வாங்க. அதெல்லாம் நிப்பாட்ட முடியாதுமா. என்னோட பாஸ்ட் லைஃப்பை நான் பிரேக் பண்ணவே முடியாது. அது அப்படி தான் இருக்கும். என்னோட பாஸ்ட் லைஃப்பை அள்ளி கழுவி ஊற்றினா ஊற்றிட்டு போ, அது நான் என்ன பண்ணுறது? என் ப்ரெசன்ட் லைஃபு என் கையில் இல்லை, என் பாஸ்ட் லைஃபு முடிஞ்சு போச்சு, அது என் கையை விட்டு போயிட்டு. ஃப்யூச்சரும் என் கையில் இல்லை, ப்ரெசென்ட் தான் என் கையில் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல இந்த மாதிரி குப்பைகளை எடுத்துக்கிட்டு ஷோ பண்ணுறது நிப்பாட்டுங்க. அதை முதல்ல செய்யணும்ல. நான் 385 யூடியூப் சேனலில் பேசுகிறேம்மா. மொத்தம் 2000 சப்ஸ்கிரைப் உள்ள சேனல் இருக்குது, அதில் மில்லியன் அடித்த சேனல் இருக்குது, 50,000 சப்ஸ்கிரைப் உள்ள சேனல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தவரையும் ஒரு கேமரா வைக்கிறீங்க, என்ன மரியாதை கொடுக்குறீங்க, நான் பேசுகிறேன், தட்ஸ் இட், அவ்வளோதான்.
380 சேனல் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு சேனல் கொடுத்தாலும் 385 நாளைக்கு எனக்கு நிறைய 365 நாள் தான் இருக்குது. அவங்க ஒரு வாரத்தில் எடுப்பாங்க, சிலது போகும் சிலது போகாது, அதெல்லாம் கணிக்க முடியாதுமா. ஒன்றும் இல்லாதது போகுது, ஒரு நல்லா இருக்கிறது போக மாட்டுது. மெனக்கெட்டு ஆற்று பேசுவோம். ஆவுசியை பற்றி ஒருத்தனை இங்கே பார்க்க மாட்டான். இப்போ திவாகரை பற்றி பேசுனா கூகுள்லேன்னு போகுது. அப்போ ரசனையே மாற்றமாக இருக்குல்ல. நம்ம என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணுற சொல்லுங்கள் சார். ஆனா இப்போ இந்த வீடியோ வந்து நிஷா அந்த தனியார் சேனலுக்கு கொடுத்தது அதுவும் காசு வாங்கிட்டு தான் கொடுத்துருப்பாங்களா, இல்ல வருத்தத்தோட தான் இல்ல இது வந்து வெளியில வரணும் அவன் இந்த மாதிரி சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றதுக்காக கொடுத்துருப்பாங்களா? வெளியே வரேன்னா இன்னைக்கு ஏன் கொடுக்குறீங்க, அன்னைக்கே கொடுத்துருவோம். இன்னைக்கு என்ன சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கூட வந்துருச்சு. எனக்கு உங்களை பார்த்தாலே யாரையும் பிடிக்காது மாதிரின்னு சொல்லிடுறேன். எரிச்சலா இருக்கு, இரிட்டேட்டா இருக்கும். ஏன்னா திறமையா உள்ளவன் 1000 பேர் பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. டேலண்ட் வச்சிருக்கான், அவனுக்கு பிளாட்ஃபார்ம் அமையல. பக்கம் பக்கமாக கதை எழுதி வச்சிருக்காமா, நல்லாவும் கேட்கறதுக்கு. உண்மையிலே சொல்லலாம், ஏதாவது லஞ்ச் வாங்கி கொடுத்து கதை கேட்பேன். அது ஏன்னா வர்றாங்கல்ல சாப்பாடு கொடுத்து கதை சொல்லு அப்படின்னு. கதை அப்படியே அழகாக ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க. நம்ம யாராவது ப்ரொடியூசர் கிடைச்சா சொல்லுவோம், இந்த பண்ட ஒரு வாட்டி கதை கேள்வியாவன்ட்டுன்னு. அதுதான் செய்ய முடியும் நம்மளால. அதுக்கு மேலே நம்ம சக்திக்கு என்ன பண்ண முடியும்? பட்ஜெட்டோட சொல்லுவாங்கம்மா, இவ்வளோ எடுத்துடலான்னு அழகாக சொல்லுவாங்க. பட் அவங்க வாய்ப்புகள் அமையலைங்க. வாய்ப்புகள் அமைஞ்ச ஒரு 9 தாரா தான் உனக்கு தெரியும். வாய்ப்புகள் அமையாத 7 தாரா 6 தாரா 5 தாரான்னு எவ்வளோ இருக்குங்க. 9 தாரா மட்டும் வாய்ப்பு அமைஞ்சிட்டது. பிளாட்ஃபார்ம் அமையணும்ல. ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நல்ல திறமை உள்ளவங்க மட்டும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுறதில்ல. டைமு, கடவுளுடைய அந்த சக்தி எல்லாம் ஒன்று சேரணுங்கிறாருல. அவ்வளோ ஜெயிச்ச மனுஷனே டைமை நம்புறாரு. டைம் ஒர்க் அவுட் ஆகணும், இல்லைன்னா ஃபெயிலியர் தான். அதான் உண்மையும் கூட. எல்லாருக்கும் டைம் ஒர்க் அவுட் ஆகணும்ல. அதனால சொல்ல வரேன், இவங்க எல்லாருமேமா அந்த நடிகர் விஜய் எப்படி நமக்கு ஆக மாட்டாரு, அந்த டிவியும் நமக்கு ஆக மாட்டேது, பேரை கண்டாலே ஆக மாட்டேது. ஆமாம், இவங்க எல்லாரையும் அவங்க தான் ப்ரொமோட் பண்ணுது. யாராவது ஒரு 10 திறமையானவங்களை வளர்த்து விட்டு ஏதாவது வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? சரி, இவங்கெல்லாம் ஆங்கரிங் பண்ணாங்கல்ல மேக்காப்போலாம், அப்படியே உலக கருத்துக்களை சொன்னாங்களா, எல்லாம் டபுள் மீனிங்மா. எல்லாம் டபுள் மீனிங் வசனங்கள் தான். டபுள் மீனிங்லாம் இல்லை, டைரக்ட் மீனிங் தான். அப்புறம் டபுள்னு வேறு சொல்லணும், அதை மாற்றி கூட சொல்ல முடியாது. இவங்க இப்போ திவாகரை பற்றினா எல்லா சேனலாக அடிச்சு கொண்டு உட்கார வச்சு அவர் இன்னும் ஒரு 15 நாளைக்கு அவர் கண்டென்ட் ஆக்க போகிறீங்க. ஆமாம்மா, நான் ஊருக்கு போகிறோம்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது உங்கள் ஆளு, உங்கள் சார் ஃபோன் அடிச்சாருன்னு உட்காந்துருக்கேன். ஊருக்கு கிளம்பிட்டேன். இது ஒரு 15 நாளைக்கு ஓட போகுது. நான் போயிட்டு ஊருக்கு போய் ஓட்டெல்லாம் போட்டுட்டு வர போகிறேன், ஓடிக்கிட்டு இருக்க போகுது திவாகர்னு. சார், இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிஷா மேல திவாகர் கை போட்டதுக்கு நிஷா ஒன்றும் கேஸ் கொடுக்கல, போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஏறல, அது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. ஆனா திவாகர் வந்து மாக்கா பையனை இரும்பு ராடால அடிச்சாரு அப்படிலாம் சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. அது உண்மையா இருந்தா மாக்காவை இந்த நேரத்துக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல, அது உண்மையா இல்லையா சார்? இப்ப இதுல உங்களுக்கு இப்போ 40 நாளைக்கு இல்ல, இவங்க காம்ப்ரமைஸ் ஆகலன்னா ஒரு 50 நாளைக்கு உங்களுக்கு கண்டென்ட் இருக்கு. இவங்க எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவன் அவ்வளோ வச்சிருக்கான், அவன் இவ்வளோ வச்சிருக்கான்னு கையை நீட்ட ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன், சூப்பரா இருக்குல்ல. அப்படிதான் போகும்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் போகுது. இப்ப யாரையும் சொல்ல மாட்டாங்கப்பா. ஒரு எல்லைக்கு மேல திவாகர் கையை போட்டாரு காலை போட்டாரு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிங்கல்ல. திவாகருக்கு வரையறை கிடையாது. ஒரு 50,000 கொடுத்து இன்னும் கொஞ்சம் மேட்ரு சொன்னா எல்லாம் சொல்ல போறாரு. யார் வச்சிருக்கா, உனக்கு கிருன்னு வரும். அந்த மாதிரியெல்லாம் இவங்கள்ட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்க வாழ்கிற உலகமே வேற. உலகம்னு சொல்லக்கூடாது, ஒரு நரகம் அது. அவங்க வாழ்கிற லைஃப் ஸ்டைலு, அவங்களோட வாழ்வியல் முறையே வேறு. இப்போ நம்ம இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்கிறோம்ல, வெளியில் போனாலும் எனக்கு வெளிச்சமாக தான் இருக்குது. எல்லோரும் தெரிஞ்சவங்க வைக்கல வாங்க, அவங்கள்ட்ட போய் நான் எப்படி வேறு மாதிரி எப்படி வாழ்ந்து காட்டுறது. ஆனால் இவங்க உலகமே வேறு. இவங்களை வெளில எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் வாக்கிங் போகிறேன், கடைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், தேட்டருக்கு போகிறேன், எங்கே போனாலும் போயிட்டுருக்கேன். அவங்க எங்கேயாவது வர்றாங்களா? அவங்க தனக்குள்ளே சினிமா நடிகரோட இவங்க ஆபத்தானவர்களுமா? ஏன்னா அந்த செட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கு இந்த கள்ள குழந்தை எல்லாருக்கும் விதை போட்டது யாருன்னா இந்த பிக் பாஸ்னு ஒரு கட்சி. அது போட்ட விதையின் பலன் மரம் விருட்சமாக கிடக்கு. எருக்கு செடி போட்டுனா எருக்கு தான் முளைக்கும், ஆலஞ்செடி போட்டுனா ஆலமரம் முளைக்கும். இவங்க எருக்கு செடி போட்டு வச்சுருக்கீங்க, பூரா விளைச்செடி, பூரா அந்த என்னது அந்த அரைச்சி குடிச்ச செத்து போகும் அரளி விதை, எல்லாம் அரளி விதைங்க. எல்லாம் எப்படி பேசுகிறாங்க வந்து. ஏங்க ஒரு சேனலில் அவங்களோட இடத்துல யாரும் எந்த அங்கரும் அடியலுக்கும் வர மாட்டாங்கம்மா. அது வேலையும் இல்லை. நான் ஆரம்பத்தில் ட்ரிகர் பண்ணி அதை கேம் விளையாடுறாங்கன்னு நான் நினச்சேன். சத்தியமாக அது தான் நானும் அதை பற்றி கூலாக தான் இருந்தேன். அப்புறமா தான் சில ஒரு ஆர்கானிக்காக சில தகவல்கள் விசாரிக்கக்குள்ளதான் இல்லை பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தெரியும். ஏன்னா திவாகர் ஏற்கனவே ஜாதியை பற்றி பேசி லாக் ஆகிருக்காரு, பெண்களை பற்றி பேசி லாக் ஆகிருக்காரு, நிறைய அவர் வாய் விட்டது. நமக்கு ஒரு ஃபேம் இருக்குமா, விஜய் சேதுபதிக்கு எனக்கும் தான் காம்படிஷனுங்கிறாரு. பட் அது விஜய் சேதுபதியில் சொல்லணும், எனக்கும் திவாகருக்கு தான் தண்ணிப்பழம் வாட்டர் மில்லன்னு, எனக்கும் அவருக்கு தானே காம்படிஷன் அவர் சொல்லணும். சூர்யாவெல்லாம் இதை பார்க்காம பாம்பே போயிட்டாருமா. எப்பா இது என்னால் பார்க்க முடியும், ஜோதிகா நீனும் வந்துருமா,
இதுக்கு மேலே வைரஸ் ஏதாவது பாதிச்சிருப்போது நம்மளது. அவங்க பிள்ளைங்கெல்லாம் பார்க்கணும்லப்பா, என்னப்பா இது நீதானா இதுன்னு. டேய், அவன் முருகதாஸ் டைரக்ஷனில் எவ்வளோ செலவு பண்ணி கொண்டாந்து அசினை பிசினை ஆனா கொண்டாந்து சில டைம் அவர் பேசும்போதெல்லாம் நல்லா தெளிவா நான் பிசியோதெரபி எல்லாரும் சொன்ன தகவலை சொல்லட்டுமா? ஆஃப் கேமராவில் ரொம்ப நல்லா பேசுகிறாருங்கிறாங்க. இப்போ எது இது ப்ரமோஷன்? இது உண்மையை போட்டு உடச்சிருமா? அப்புறம் என்ன இருக்குது? ஆஃப் கேமராவில் ரொம்ப நல்ல டைப்பு சாருங்கிறாங்க. என்னகிட்ட பர்சனலாக சொல்கிறாங்க, சார் ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பேசுவார், நிறைய மரியாதையாக பேசுவார், ரெஸ்பெக்டாக பேசுவார். அப்போ பார்த்தா அப்படி தெரியலையே. இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போனா கேமராவுக்கு எப்படியோ மாற்ற முடியும்? ஸ்கிரிப்டாக வச்சுருக்கோம், இந்த வேறு எதாவது கட்டு தான் கிடக்கு, கொரியர் தான் கிடக்கு. ஸ்கிரிப்டாக இருக்குது இங்கே, இதுதான் கிடக்கு, இதுதான் கிடக்கு, கண்ணாடி கிடக்கு, இதுதான் கிடக்கு, இது தான் ஸ்கிரிப்டாக இருக்குது இங்கே. அது எப்படி கேமராவுக்குன்னு மாற்ற முடியும்? அப்போ இவங்க பிளான் பண்ணி செய்கிறாங்கங்கிறது என்னோட கருத்து. ஒரு வருமானத்தை பண்ணுறாங்க, இவங்களே சண்டை போடுறாங்கம்மா, மறுபடியும் இவங்களே ஜாயின் பண்ணுறாங்க. வயிறு வலினா இங்கே தானே தேய்ச்சி கொடுக்கணும். பிக் பாஸில் அவங்க இங்கே தேய்ச்சி கொடுக்குறாங்க. லேடிஸுக்குனா இங்கே தேவை. ஏடா லேடிஸுக்குனா வயிறு மேலே இடம் வந்துடுச்சு. கன்றாவி கூத்து. அந்த விஜய் பார்வதி ரொம்ப அழகாக பேசும் பாரு, டேய் என்னங்கடா பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப அருமையான குரலில் பேசும். அது இவனை அடித்த கூத்து கொஞ்சமா நஞ்சமா? அப்போ அதையெல்லாம் எப்படிமா என்டர்டெயின் பண்ணுறது? அது இது வந்து கலாச்சாரமா? இது எப்படி கல்ச்சுரல் ஆகும் சொல்லுங்கள்? சார் ஸ்டார்டிங்ல அண்ணன் தங்கச்சின்னு சொன்னாங்க, தங்கச்சிக்கிட்டே போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்லாம் கேட்டிருக்காரு சார். நீங்கள் தான் பாட்டு எழுதிட்டீங்களே, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் தான் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா பாட்டு எழுதிட்டீங்களே. அப்போ கேட்க வேண்டியது தானே? அதான் சொல்கிறேன், ஒட்டு மொத்த குப்பை, இதில் நல்ல குப்பை எதுன்னு கேட்குறீங்க. தொடர்ந்து பேசுவோம்.